Hi guys, welcome to the 5th episode of Cookil. எனக்கு வந்து இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு இதை பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு தமிழ் முஸ்லீம் டிஷ் என் அம்மா வந்து பண்ணி தருவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த டிஷ்ஷுக்கு பேர் வந்து ஜாலர் அப்பம் வித் சிக்கன் ஸ்டஃபிங். நீங்கள் வந்து பேரை கேட்டுட்டு என்னடா இது இப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ், யார் வேணால் பண்ணலாம். ஒரு செம்ம டேஸ்டான டிஷ், வெறித்தனமான ஒரு டிஷ். நீங்கள் சாப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வேற எங்கேயும் வெளியில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு டிஷ். நான் முதல்ல உங்களுக்கு வந்து செய்முறை வந்து எனக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து பேட்டர் மாதிரி ஒன்று பண்ணி ஃபஸ்ட்டு கிறிஸ்பியாக ஒன்று வந்து வறுத்து எடுத்துப்போம், தோசை மாதிரி. இதுக்குள்ளே வந்து சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு ரோல் மாதிரி பண்ணுவோம். தட்ஸ் தி கான்செப்ட். இப்போ நம்ம வந்து சமைக்க ஆரம்பிப்போம். முதல்ல வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு முட்டையை உடச்சி விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு வெஜிடேரியன், நான் முட்டை சாப்பிட மாட்டேன், ஆய் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து பேன்கேக்ஸுக்கான முட்டை சப்ஸ்டிடியூட்ஸ் வந்து நிறைய இன்டர்நெட்டில் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் பனானா முஷ் பண்ணி போடுறாங்க, அவகேடோஸ் போடுறாங்க, யோகர்ட் போடுறாங்க. அதில் எது உங்களுக்கு வந்து ஓகேப்பா, இது ஓகேப்பா அப்படின்னா நீங்கள் வந்து அதை போட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம். மூளையை யூஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக உடைங்க. ஏன்னா இந்த மாதிரி ஷெல் வந்துருச்சுன்னா அதை வந்து நீங்கள் கையால் இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். 10 வேலை ஓகேவா? நான் 10 வேலை பார்ப்பேன், எனக்கு அறிவில்லை. நீங்களாச்சும் கொஞ்சம் நாட்டுக்கு நல்லதாக இருங்க. இந்த பேட்டர் மாதிரி நம்ம பண்ணுறதுல என்ன நம்ம வந்து ஹைலைட்டாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னா, வெங்காயம் மற்றும் சோம்பு வச்சு ஒரு ஜூஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த ஜூஸ் இதுக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். அது வந்து ஒரு மிக்ஸி எடுத்து ஒரு வெங்காய பேபி எடுத்துக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரைப்படாது. ஓரளவுக்கு நறுக்கி சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து போட்டுக்கோங்க. நல்லா அரைக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன, ஐயோ என்ன பேஸ்டே ஆகலை அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு நிலைக்கு நீங்கள் வரீங்க. அப்போ என்ன பண்ணிவிட்டு தள்ளிட்டு மறுபடியும் அரைங்க, வேறு வழி கிடையாது. எடுத்து மறுபடியும் மூடிட்டு 1 மோர் ரவுண்டு அரை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணோம், இந்த பவுல் கிடையாது, ஆமாம் இந்த பவுல் தான். இது மல்டி ஃபங்க்ஷன் பண்ண முடியலையே. ஸோ ஒரு பவுலில் என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து, பவுல்லலாம் வேணாம், நீங்கள் இதை டைரெக்டாகவே ஃபில்டர் பண்ணலாம். நான் தான் விதியன் குக்கிங் ஷோ நடத்துகிறேன், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. இதை எடுத்து வலிச்சு, ராம் இது இப்போ அழுவுது ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு வலிச்சிருச்சு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. எடுத்து இப்போ என்ன பண்ணுங்க, நல்லா இப்படி பிழியணும். நல்லா இப்படி பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து இதோட பேஸ்ட் வந்து ரெசிடியூ மாதிரி வரும். ராம் நான் வந்து நம்ம களத்து மேடு, நீங்கள் ஆன்னு சொல்லணும். ஓகே சொல்லிட்டீங்களே கைஸ். இந்த மாதிரி வெறும் ஸ்டீல் ஸ்ட்ரெயினரில் பண்ணால் வேலைக்கு ஆகாது. நல்லா எடுத்து கையிலே புளின்னு புளிஞ்சிருங்க. இல்லைனா ஏதாவது வடிகட்டி அந்த மாதிரி இப்போ நல்லா நசுக்கி நல்லா ஃபுல் ஒரு டபாரா செட் கிட்ட நம்மளுக்கு ஜூஸ் வேணும். ஒரு வெங்காயம் அண்ட் சோம்போட ஜூஸ் வந்ததுக்கப்புறமா இந்த ஜூஸை தூக்கி நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடுங்க. எப்படி வேறு லெவல்? மாவு என்ன மாவு? பேட் மாவு. ப்ரௌன் கலரில் எதெல்லாம் இருந்தால் அது வந்து குட். ஏம்மா பொறுத்த வரைக்கும் வீட் குட், ப்ரௌன் சுகர் குட், மைதா பேட், சுகர் பேட். இது வந்து 1 கப் அளவுக்கு மாவுகள். அம்மாவை நான் நம்பலை, அம்மா 1 கப் சொன்னாங்க. இது கட்டி தட்டிடுச்சுன்னா அப்புறமா நான் அழுவேன். அதனால் என்ன பண்ண போகிறேன், இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொத்தமாக போட்டால் கட்டி தட்டிடும். மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. நான் நினச்சேன் என் அம்மாவை நம்பவே கூடாது கைஸ். 1/2 கப்புக்கே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஒருவேளை இல்லையோ, ஒருவேளை என் அம்மா கரெக்டோ, பட் நாட் 1 கப் மாவு கைஸ். இதோட கொஞ்சம் அதிகமாக போட்டாலே கரெக்டாக வரும். நான் வந்து கடைசியாக எவ்வளோ கரெக்ட் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கண்டுவிட்டேன் 3/4 கப் மாவு கைஸ். ஆர் எல்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்டிங் தெரியும்ல. ஸோ வந்து கொஞ்சம் தேங்காய் பால் வந்து திக்காக இருந்துச்சு, இல்லை வந்து ரொம்ப லைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாவு வந்து கூட குறைச்சி பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன். வேறு எந்த ஸ்பைஸுமே அதில் போடக்கூடாது. மஞ்சள் தூள் மட்டும். மஞ்சள் மற்றும் சந்தனத்தின் குணம் நிறைந்து, பிராண்ட் பேர் சொல்ல மாட்டேன், காசு கேட்டானா. இருக்கிறது 5000 சப்ஸ்கிரைபரு, உங்ககிட்ட வந்து காசு வேறு கேட்குறாங்க. அப்புறமா இதில் வந்து சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் போல் சர்க்கரை போட்டுக்கிறேன். நான் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு போட்டுக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ். இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கிறேன் கைஸ். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் நான். நவ் இட் இஸ் குட். வா கைஸ், என்னோட கொலீக் கைஸ்.
இங்க பாரு முட்டை முட்டை ஆனா பூ என் தங்கச்சி பண்ணி கொடுத்தா. நீ எதுக்கு வந்த ஆஃபீஸ்க்கு? நம்ம வந்து ஜாலர் அப்பத்துக்கான பேட்டர் வந்து பண்ணிட்டு வந்து இது எல்லோவா இருக்கும், லைட்டாக க்ரீனிஷாக இருக்கு. பட் ராம் நீங்கள் எடிட்டிங்கில் பார்த்துக்கணும். இதை ஊரை ஏமாத்தி சமையல் பண்ணுறதா என் வேலை. என்ன சொன்னாலும் சிரிக்க. நம்ம வந்து கோழி பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் என்றால் நம்ம வந்து சிக்கனை வந்து உரைக்க போகிறோம். நான் வந்து அபவுட் 100 to 150 grams ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வந்து உனக்கு ஒரு சேலஞ்ச் தரேன். பண்ணுறேன். இங்கிலீஷ் பேசக்கூடாது, தமிழில் மட்டும் தான் பேசணும். சுலபம். என்னால் பண்ண முடியும், உன்னால் பண்ண முடியுமா? நிச்சயமாக. காய்கறி நறுக்க போகிறோம். ப்ரோ மாதிரி கட் பண்ணுறேன். நான் ஆங்கிலத்தில் பேசக்கூடாது. பறையுமா? நீங்கள் இங்கே தமிழை தவிர எல்லாத்துலேயும் பேச. நீ ஆயில் போட்டுக்கோங்க ஒரு பேனில். ஓகே. பைத்தியக்காரி உனக்கு தெரியுமா? லைலா சொல்லுவாள் அந்த எதுக்கு நீ 500 rupees நீ கக்கூசுக்கு ஹாட் ஆர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதை வந்து சூடாக இருக்கும். இதை வந்து இதை எடுத்து இது போட்டுருங்க. இல்லை இது இப்போ போடக்கூடாது. ஆனியன் இது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? வதக்கல்ஸ் பண்ணணும். நீ பண்ண வெளியில் பிடிச்ச வேலை வாங்கிட வேண்டியது. ஆமாம், சரி வாய்மொழி யாரும் கேட்கல. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு பச்சை மிளகாவை எடுத்து நறுக்கிட்டு இதை வந்து நல்லா ஆட் பண்ணிடுங்க. ஏண்டி அழுகுற? இதில் வந்து நம்ம நறுக்கி வைத்த தக்காளியை இந்த சமயத்தில் நீங்கள் ஆட் செய்து கொள்ளவும். 1/2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இது வந்து 1/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள். மிளகாத்தூள் எவ்வளோ போட்டோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து மல்லித்தூள். ஓகேவா? இது வந்து இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு, பிகாஸ் இந்த வேணவே அந்த மசாலா வந்து எனக்கு கிளம்ப் அப் ஆகும்போது ஒரு ஃபீலிங் வருது இல்லை, கிளம்ப் அப் ஆகுது. அப்போ தான் நீ ஆயில் ஆட் பண்ணணும். தண்ணி ஊற்றலாம், பட் லைக் உன் டேஸ்ட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். 1/4 டீஸ்பூனுக்கு மேலே லைட்டாக உப்பு போடுறேன். சரி, என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டேஸ்ட் பாருங்கள். நீங்கள் இல்லை நல்லா தான் இருக்குது கைஸ். எனக்கு எப்போவுமே இது பழக்கம். நான் வந்து வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கறி ஆட் பண்ணி அதுக்கு தனியாக மசாலா ஆட் பண்ணுவேன். அது வந்து எனக்கு பழக்கம். பிகாஸ் இது கூட குறைச்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கரெக்டாக போட்டு அதுக்கப்புறம் இதுக்கு கரெக்டாக போடுறேன். அது அதனால நான் பார்த்து பண்ணுவேன். நல்லா சமைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து மொத்தமாகவே ஆட் பண்ணிடுவாங்க. சிக்கன் ஆட் பண்ணதுனால நான் வந்து எண்ணெய் ஒட்டுருங்க கிடையாது, ஊற்றுங்க தான் சொல்லுவேன். நான் விட்டுருங்க சொல்லுவேன், ஊற்றுங்க சொல்லுவேன். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என்ன விட்டுருங்க. சிக்கனுக்கு வந்து நான் மசாலா ஆட் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணலாம், இதில் வந்து 1/4 மஞ்சத்தூள் வேணாம். இது இந்த ஜீரகத்தூள் வந்து அதுவும் கொஞ்சோண்டு ஓரளவுக்கு. ஓகேவா? அப்புறமா வந்து கொரியாண்டர் தூள் அதுவும் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ண போகிறோம். நம்ம உப்பை எடுத்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கோளாறு ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது வந்து கீமா கறி அப்படிங்கிறதால எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. ஓகே, நீ வந்து என்ன மாதிரி பண்ண, நான் உன்ன மாதிரி பண்ணுறேன். நான் எப்படி சொல்லணுமா நீ சொல்கிறது? வாட்? கொஞ்சம் நல்லா வதக்கடி. நான் என்னைக்கு நல்லா வதக்கடி அப்படி சொல்லியிருக்கேன். மசாலாவில் வந்து அந்த ஒட்டிகிட்டு இருக்க ஃபீலிங் இல்லைல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஃபீலிங் அதில் தான் நம்மளுக்கு தெரியும் மசாலா கம்மியாக இருக்குன்னு. ஸோ வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மறுபடியும் மிளகாத்தூள், 1/4க்கும் கம்மியாக வந்து கொரியாண்டர் பவுடர், அப்புறமா ரொம்ப கம்மி அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. Bro, நான் உண்மையை சொல்கிறேன், I don't know anyone who cooks as well as you cook, bro. No, shut up. This is not that nice. It's actually really good. I really like it. இது அப்படியே நான் சாப்பிட்ருவேன். எல்லாரும் யோசிக்கலாம், இவ எதுக்கு இந்த ஷோக்கு வரா, இவளுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஒன்றும் இல்லை, எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் சாப்பாடு தான். Yes, I work here. Honestly, like 50th episodeக்கு we'll make Shakil cook for all his subscribers. அத்தனை பேர் சமைச்சதில்லை, ஸோ அத்தனை பேர் சமைக்க தடங்கள் பண்ணாத. வெஜி குக்கீஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன்னு சொன்னல, இதே ரெசிபியில் பன்னீரை வந்துட்டு நீங்கள் வந்து கிரம்பிள் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பன்னீர் புர்ஜி வந்துடும். ஓகேவா? அந்த பன்னீர் புர்ஜியை நீங்கள் வந்து ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட்
குக்கிங் டைம் எவ்வளோ லாங்காக இருக்கும், லாங்காக இருக்காது, ஷார்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கடைசியில் ஆட் பண்ணால் போதும். இதுவே வந்து நீங்கள் சிக்கன் குக் பண்ணுற அளவுக்கு டைமில் வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த சிக்கன் வந்து மின்ஸ் மீட் எப்போவுமே நார்மல் மீட்டை விட ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஆல்சோ அனதர் சஜஷன் என்னன்னா, இதை வந்து ட்ரெடிஷ்னலாக மட்டனில் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அவசரத்துக்கு மட்டன் கிடைக்கல, நான் சிக்கனில் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சிக்கன்லேயே பண்ணலாம், மட்டனில் பண்ணால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். பீஃபில் பண்ண நல்லாயிருக்கும். என் அண்ணன் செம்மையாக பீஃப் கறி பண்ணுவான் தெரியுமா ப்ரோ? நான் ரீசெண்டாக ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பீஃப் ஸ்பெகட்டி ஃபெட்டச்சீனி என்னமோ ஆக்கினாங்க ப்ரோ. அப்பா வாழ்க்கையில பெஸ்ட் பீஃப் இன் மை லைஃப் ப்ரோ. நான் எப்பவுமே பீஃப் சாப்பிட மாட்டேன் யூஸ்வலாகவே. ஓகே, சும்மா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரர். நான் ஒரு எக்ஸ்ப்ளோரர். சொல்லு. நான் ஒரு எக்ஸ்ப்ளோரர். எல்லாமே ட்ரை பண்ணிடுவேன் நான். சரி, எதுக்கு வந்து பீஃப்லாம் ட்ரை பண்ணாம இருக்கோம்? நம்ம தான் நான். Have you tried shutting up? The woman was too stunned to speak. இதை வந்து நல்லா இப்படி வந்ததுக்கப்புறமா ஆஃப் செஞ்சுருங்க. நம்ம வந்து இப்போ நம்மளோட ஜாலர் அப்பம் பண்ண ஆரம்பிக்கலாம். இதான் நம்ம பண்ண போகிற ஸ்டஃபிங். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து நம்ம ஜாலர் அப்பத்தை வந்து சுட போகிறோம். ஜாலர் அப்பம் சுடுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த லோக்கல் கடையில் ஒரு லைக் யூட்டென்சில் ஷாப்பில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாஸ் பாட்டில் வந்து ஈஸியாக அவைலபிளாக தான் இருக்கும். அது வேணால் வாங்கிக்கோங்க. பட் இல்லை, நான் வந்து சாகசக்காரி, நான் வந்து யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து நீங்கள் வந்து அந்த மூடியில் வந்து ஒரு மெட்டல் ராடை வந்து ஹீட் பண்ணி ஓட்டை போட்டுட்டு அப்புறமா அதில் வந்து நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். அவ்வளோ நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா உன் இஷ்டம். நீ நிம்மதியெல்லாம் வாழ போகிறேன்னு நான் தடுக்க முடியுமா? அதை இது பார்க்கறதுக்கு வந்து கிரீன் கலர்ல இருக்கு, எல்லோ கலர்னு சொன்னேன். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் ஃபயர் பண்ணிடுவேன். எடுத்து இப்படி வலிச்சு போடணும். நல்லா இருக்கே. நல்லா தான் இருக்கும். ஓசியில் திங்கிறல நான் இப்போ ஹார்ட் ஷேப்ல வரைஞ்சு அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு கிளாசிக் ஸ்டைலில் பண்ணுறேன், அதுக்கப்புறமா நீ வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் பண்ணு. ஃபஸ்ட்டு நெய் இல்லைனா பட்டர் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், ஆயில் போட்டிங்கனாலும் நோ ப்ராப்ளம், உங்கள் இஷ்டம். இதை எப்படி பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு எடுத்து ஸோ ஒரு பவுலில் என்ன பண்ணுங்கள், ஒரு எக் எடுத்து பீட் இட் அப். எக் இருக்கும்ல, இந்த எக்கில் நம்ம பண்ணி வச்ச சிக்கனை வந்து கொஞ்சோண்டு எடுத்து கலக்கி விட்டுருங்க. அப்போ இந்த ஸ்டெப்புக்கு வெஜிடேரியன் பீப்புள்ஸ்க்கு மேபி வந்து நீங்க கார்ன் ஸ்டார்ச்ல வந்து கொஞ்சம் உப்பு பெப்பர் போட்டு எக்ஸாக்ட்லி கொஞ்சம் அதுல மைதா ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பன்னீர் பால்ஸ் பன்னீர் பிட்ஸ் ஆட். ஆமாம், எடுத்து இப்போ என்ன பண்ணுங்கள், இப்படி போட்டுட்டு ஏன் வந்து இந்த கேப் போட்டு போடுறோம்னா இட் கெட்ஸ் மோர் கிறிஸ்பி. நிறைய எட்ஜஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நடுவில் வந்து இருக்காது, நிறைய விஷயம் கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. பெருநாள்லாம் நாங்கள் வந்து அதிகமாக வட்டலாப்பம் தான் சாப்பிடுவோம். பட் லைக் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லுவேன் வட்டலாமா சாப்பிட்ருக்கே கேட்பேன். அவங்க வந்து நான் கேள்வியே படாத மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி ஓ சாப்பிட்டதே இல்லையா தெரியலன்னா ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கும். வட்டலாப்பம் இல்லைடா, எனக்கு லைட்டாக வலிக்குது. ஐ ஃபீல் லைக் த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்தளவுக்கு சூப்பர் கிறிஸ்பியாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃப்ளிப் பண்ணக்கூடாது. தட்ஸ் தி ஹோல் பாயிண்ட். ஐ திங்க் திஸ் காட் வெரி ஆயிலி பிகாஸ் ஆஃப் the previous oiling. Yeah, the oil. நான் இப்போ ஹார்ட் ஷேப் பண்ண போகிறேன். உள்ளே ஃபில் பண்ணுங்க. ப்ரஷ் இருந்துச்சு வீட்டில்னா நீங்கள் அது போட்டுட்டு அந்த ப்ரஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ ஸ்பூனில் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். ஹார்ட் மாதிரி நீங்களும் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் வைங்க, நடுவில் நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம்ல. இட்ஸ் பிஞ்சு மனஸ். This was the crisp I was talking about. Guys, ASMR, oil ASMR. வாவ், இந்த மாதிரி எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. பட் ஆக்சுவலி வந்து அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணுறவங்க வந்து நிறைய நெட் வரும். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறப்ப this is how they traditionally do it. This is the authentic way because I don't want the egg to cook too quickly. So that's there. Oil வந்து அங்கங்கே ஓகே ஆட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி நடுவில் வச்சுருங்க. ஓ that sizzling sound good. See, this is how it's supposed to be. இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்குல்ல, ஸோ சாப்பிடும் போது வெறித்தனமாக இருக்கும் உனக்கு. நீ அடுத்து ட்ரை பண்ண. ட்ரெடிஷ்னலாகவே பண்ணுறியா? சரி.
ஓ தட்ஸ் இட், அவ்வளோதான். சூப்பர், எக்ஸாக்ட்லி சூப்பர் சாமி, வேற லெவல், சூப்பராக பண்ணியிருக்க நீ. ஓகே கைஸ், இப்போ நம்ம இது பிளேட்டிங் டைம். கைஸ், இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் இந்த ரெசிபியை. சீரியஸ்லி இது பார்க்கறதுக்கு ரொம்ப வாய்னாலே வேற லெவல்ல ப்ரோ. நீ சொன்ன மாதிரி எல்லாமே முறுமுறுன்னு இருக்கு ப்ரோ. மொறுமொறுன்னு இருக்கும், அந்த அதான் கான்செப்டே. ஓ ப்ரோ, நான் கொஞ்சம் எடுக்கிறேன். நல்லா இருக்கு ப்ரோ. டெஃபினெட்லி ஷாக்கிலோட எந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறதோட I know I say this every time he does something, but this is actually his best. More than Manga Chicken? More than Manga Chicken. Sure? Sure. Cook with Komari, Top Cook, Do Cook, MasterChef India, Shakil's your guy. பாரு தனியாக அது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நான் என் அம்மா பண்ணுறதை பார்த்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இப்போ ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குமான்னு தெரியட்டாதீங்க, கரெக்டாக பண்ணலாம். பட் நான் என் பெஸ்ட்டை ட்ரை பண்ணியிருக்கேன். இதேமாதிரி நிறைய தமிழ் முஸ்லீம் டிஷ்ஷஸ் இருக்குது, நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி. அண்ட் அது எல்லாத்தையுமே நான் வந்து I'll take cooking as an opportunity to show உங்கள் எல்லாருக்கும். உங்கள் ஜாலர் ஆப்பம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல். ஜோக் முடிஞ்சிச்சு.